வெல்கம் டு முத்துஸ் மினி வேர்ல்ட். இன்றைக்கி முத்துஸ் மினி வேர்ல்டு சேனலில் ஒரு வறுத்த மீன் குழம்பு பார்க்க போகிறோங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இது நல்லா காரசாரமாக, நல்லா புளிப்பாக, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் எடுத்துருக்குதுங்க கம்மா மீனுங்க. கம்மாவில் உள்ள உயிர் மீன் தான், கட்லா கண்டை, சிலேப்பி கண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த சிலேப்பி கண்டை மீன் தான் எடுத்திருக்கேங்க. இதை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதில் உள்ள ஸ்மெல்லாம் போயிடுங்க. இது அப்படி தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான மசால் பொடி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வெந்தயமும் சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், கால் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. வதக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளியும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அரைச்ச பேஸ்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் சோம்பு, சீரகம், வெங்காயம், தக்காளி இதை நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இது புளி வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி புளி தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம உப்பு மிளகாத்தூள் போட்டு, உப்பும் மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு மறுபடியும் உப்பும் மஞ்சத்தூள் மிளகாய் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அது வந்து நல்ல மீனில் வந்து அந்த மிளகாத்தூளும் உப்பும் நல்லா இறங்கிரும். அதில் நீங்கள் தேவைன்னா கொஞ்சோன்னு சீரகத்தூளும் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. அதை அப்படியேவும் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு அதை பொரிங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கமாக அடிக்கிட்டுங்க. அடுத்து ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு இதை ஒரு ஒரு முக்கால் வேக்காட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம குழம்பு கொதித்த உடனே இதை போட்ட உடனே ஆஃப் பண்ணிடுவோம். அதனால் இது ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஒரு அரை வேக்காட்டுக்கு மேலே கண்டிப்பாக வேகணும். இது அந்த கம்மா மீனால் நல்லா டெம்பராக இருக்குங்க. அதனால் நான் கொஞ்சம் நல்லா ஒரு முக்கால் வேக்காடே வேக வச்சுக்கிறேன். நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை வேக வச்சு எடுத்ததுங்க. அப்படியே பக்கத்துலேயே வந்து ரொம்ப சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. நான் வந்து அப்படியே சிம்மில் வந்து பக்கத்தில் அடுப்பில் வச்சுக்கிறேன். இப்போ அரைக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வதக்கியிருக்கேங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் வச்சுக்கோங்க. என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு, நான் அதை போட்டிருக்கேன். நல்லா சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 20 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம்னா 2 எடுத்துக்கோங்க. நல்லா கட் பண்ணிவிட்டுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க லைட்டாக. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது வந்து நம்ம தேங்காய் போடுறது இல்லையா, அதனால் நம்ம குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காகவும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்றதுக்காக நம்ம இதை வந்து அரைச்சி நம்ம குழம்புல விடுறோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய தக்காளி ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருங்க. அதையும் இதோடு சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு எடுத்து வச்சுருங்க. எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ சட்டி காஞ்சோன்னேங்க ஆயில் விட்டு வெந்தயம், சோம்பு, சீரகம் தாளிச்சிருக்கேங்க. பக்கத்தில் வந்துட்டு அந்த மீன் வந்து சிம்மில் வச்சுருக்கேன்.
அது நல்லா பொரிஞ்ச உடனேங்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நான் கருவேப்பிலை போட மறந்துட்டேன், நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது இப்போ தாங்க போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா சுருள்ற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசாலா நல்லா வதங்கி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு எடுத்து ஒரு 2 இன்ச்சு வந்துட்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க. 2யும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை போட்டு இப்போ வதக்கியிருக்குங்க. அப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இது காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் பச்சை மிளகாவோ வத்தலோ நம்ம இடையில சேர்க்கலைங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக இன்னும் உங்கள் மசாலா பொருளில் காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இப்போ வதக்கும் போதே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த கலவை அரைக்கும் போது அதில் 2 வத்தல் சேர்த்து வறுத்து அரைச்சிக்கோங்க. இது நல்லா ஒரு 10-20 வினாடி மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புளி தண்ணி, அதை ஊற்றிடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ முழு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுறோம். ஏற்கனவே நம்ம மீனில் உப்பு மிளகாத்தூள் போட்டு உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் 3 போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் தேவைன்னா சோம்பு சீரக பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால பார்த்து குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெயில் பண்ணுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி சோம்பு சீரகம் மிளகு சேர்த்து அதை வதக்கி அரைச்சிருந்தோம். அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த இதை கழுவி தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு குழம்புக்கு இப்போ என்ன தண்ணி தேவையோ அதை ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மூடி விட்டுருங்க. மூடி வச்சிடலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, ஆயிலெலாம் பிரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வறுத்த மீன் குழம்ப சேர்க்குறோங்க. நம்ம அப்படியே குழம்புல பச்சையாக மீன் போடுறதுக்கும் வறுத்து மீனை உள்ளே போடுறதுக்கும் நிறைய டேஸ்ட்டு வித்தியாசம் இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு நான் சிம்மில் தாங்க வச்சுருக்கேன். கம்மா மீன் அப்படின்றதுனால உள்ளே இப்படி ஏற்கனவே நம்ம வேக வச்சு வேற வச்சுருக்கோமா, அதனால் உடனே போட்டு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணுங்க. அதனால் நான் சிம்மில் வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் வச்சோன்னா குழம்பு மீன் குழஞ்சிருங்க. நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். மீன் நீங்கள் வறுக்கும் போதுங்க அதில் சொல்ல மறந்துட்டேன், அந்த லைட்டாக ஒரு கீரல் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு வருங்க. அப்போ தான் அந்த மசால் உள்ளே போகுங்க. இப்போ டேஸ்டான வறுத்த மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.